If you are new to this video, please go back to the previous video. அப்பதான் உங்களுக்கு noun pronounனா என்ன அப்படிங்கிறது தெரியும். And last videoல ஒரு few sentences கொடுத்து அதில் எது nouns அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருந்தேன். ஒரு 10 nouns இருக்கு இங்கே இருக்கு. இந்த சென்டென்சஸில் எத்தனை nouns இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அது என்னென்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா பிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது அதை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். So now see here. இங்கே Arun is sitting under a tree. So Arun அப்படிங்கிறது ஒரு noun, tree அப்படிங்கிறது ஒரு noun. He is reading a book. நம்ம ஆல்ரெடி he she இட்டும் பார்த்தாச்சு. he அப்படிங்கிறது வந்து ஒரு pronoun. ஸோ இது nounல வராது. ஓகே, book அப்படிங்கிறது ஒரு noun. Sam saw two turtles in the water. Sam அப்படிங்கிறது ஒரு person. So it is a noun. Turtles அப்படிங்கிறது ஒரு common noun and water ஒரு noun. Some birds can also be seen. So some birds அப்படிங்கிறது ஒரு common noun. A girl is petting a rabbit. Girl அப்படிங்கிறது ஒரு common noun and rabbit is an animal. So it is a noun, common noun. This was her dream. Dream அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியாது, but we can feel it. So it is an abstract noun. So now count பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. So totally 10 nouns இங்கே இருக்குது. இது கரெக்டாக கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா you are very good at nouns. If not, please go back to the previous videos. அதையும் தாண்டி ஏதாவது doubts இருந்ததுன்னா you can post it in the comment box. We will try to sort it out. Okay. Previous classல ப்ரொனவுன்ஸ்னா என்ன, பர்சனல் ப்ரொனவுன்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு வீடியோவில் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ் அண்ட் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்ஸ்னா என்னென்னு பார்க்கலாம். பர்சனல் ப்ரொனவுன்ஸ்னால் இந்த 7 மட்டும்தான். ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட் அண்ட் தே. இந்த 7 மட்டும்தான் பர்சனல் ப்ரொனவுன்ஸ். அதை எங்கெங்கே எதுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நேற்று வீடியோவில் பார்த்தோம். இப்போது ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிஃப்ளெக்சிவ் அண்ட் எம்ஃபசைசிங் ப்ரொனவுன்ஸ், அதாவது இது ரெண்டுமே ஒரே வேர்ட்ஸ் தான், பட் மீனிங் பார்த்தா மாறுபடும். பேஸ்ட் ஆன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் இட் வில் டிஃபர். இப்போ ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பர்சனல் ப்ரொனவுன் கூட செல்ஃப் ஆர் செல்ஃப்ஸ் இது சேர்த்தோம் அப்படின்னா அதுதான் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பர்சனல் ப்ரொனவுன் என்ன, ஐக்கு பதிலாக நம்ம மை செல்ஃப், ஐ வந்து செல்ஃப் சேர்க்கும் பொழுது மை செல்ஃபாக மாறிடும். வி போட்டோம்னா அவர் செல்ஃப்ஸ், யூக்கு யுவர் செல்ஃப் யுவர் செல்ஃப்ஸ், ஹீ ஹிம் செல்ஃப், ஷீ ஹர் செல்ஃப், இட் இட் செல்ஃப், தே தெம் செல்ஃப்ஸ். ஸோ இந்த 7ம் தான் நம்ம ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் ஒரு எம்ஃபசைசிங் ப்ரொனவுன்னு சொல்லுவோம். ஓகே, I'm sorry, 7ல 8 because yourself and yourselves singular and plural வருது இல்லையா, அதனால். இப்போ ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்னா என்னென்னா, when the subject and object refer to the same person or thing, the object pronoun takes a reflexive form. அதாவது இப்போ சப்ஜெக்ட்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்னன்னு சொல்லிடுறேன். சும்மா பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க, இன்னும் டீட்டெயில்டாக நம்ம ஃபர்தர் கிளாஸஸில் பார்க்கலாம். சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட், இப்போது ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்னா யார் செய்கிறாங்களோ அதை தான் வந்து நம்ம சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ரிசீவர் ஆஃப் த ஆக்ஷன், அந்த ஆக்ஷனை யார் பெறுறாங்களோ, ஐ மீன் யார் அதை வாங்கிக்கிறாங்களோ அதுதான் வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், ஐ ஏட் அன் ஆப்பிள். இப்போது நான் ஆப்பிள் சாப்பிட்டேன் அப்படிங்கிறது தான் இதனுடைய மீனிங் இல்லையா. இப்போ இந்த ஏட்டுங்கிறது ஒரு வேர்ப். இந்த வேர்பை யார் செய்கிறா, ஐ. ஸோ இந்த ஐ தான் இங்கே சப்ஜெக்ட். ஓகே, இப்போது இந்த சாப்பிட்றத எந்த ஒரு பொருள் வந்து வாங்கிக்குது, அது என்ன பொருள், இந்த ஆப்பிள். ஸோ ரிசீவர் ஆஃப் த ஆக்ஷன், அதுதான் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்கு சொன்னேன் அப்படிங்கிறத ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனில் சொல்கிறேன். இப்போது சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், when the subject and the object refers to the same person, அப்போ அந்த சப்ஜெக்டும் செய்கிறவங்களும்
அந்த ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுறவங்களும் ஒரே மாதிரி இருந்தாங்கன்னா, ஒரே ஆள் தான் அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம ஆப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ரிஃப்ளெக்சிவ், அதாவது அந்த ப்ரோனவுனை ரிஃப்ளெக்சிவ் ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். we introduced ourselves to the guest. அப்போது இன்ட்ரடியூஸ்ட் அப்படிங்கிறது இங்கே verb, அதுதான் இங்கே ஆக்ஷன். அந்த ஆக்ஷனை யார் செய்கிறது? நாங்கள். அந்த ஆக்ஷனை யார் ரிசீவ் பண்ணுறது? யார் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க? எங்களையே தான். அவங்களே ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் எங்களையே இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அப்போது இதுவும் ஒரே ஆள் தான், இதுவும் ஒரே ஆள் தான். அப்போ இந்த இடத்துல அந்த வி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து வியோட ரிஃப்ளெக்சிவ் ஃபார்ம் என்னது? ourselves. இந்த ourselves-ஐ யூஸ் பண்ணுறோம் இங்கே. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ கட் மை செல்ஃப் வென் ஐ வாஸ் மேக்கிங் டின்னர். நான் டின்னர் செய்யும் பொழுது நான் என்னைவே கட் பண்ணிக்கிட்டேன். இப்போது நான் அப்படிங்கிறது இங்கே டூயர் ஆஃப் த ஆக்ஷன். அவங்க யாரை கட் பண்ணிக்கிட்டாங்க? அவங்களே கட் பண்ணிக்கிட்டாங்க. அப்போது இங்கேயும் ஐன்னு வரணும். பட் இங்கே ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனாக வரனால இங்கேயும் நம்ம ரிஃப்ளெக்சிவ் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். ஐயோட ரிஃப்ளெக்சிவ் ஃபார்ம் என்னது? மை செல்ஃப். ஓகே, இங்கே மை செல்ஃப் இருக்கு இல்லையா? ஐயோட ரிஃப்ளெக்சிவ் ஃபார்ம் மை செல்ஃப். ஸோ ஐ கட் மை செல்ஃப் வென் ஐ வாஸ் மேக்கிங் டின்னர். இதுதான் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். அதாவது டூயர் ஆஃப் த ஆக்ஷனும் ரிசீவர் ஆஃப் த ஆக்ஷனும் ஒரே மாதிரி இருந்தாங்கன்னா நம்ம அந்த ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனுக்கு பதிலாக ரிஃப்ளெக்சிவ் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணுவோம். இதுதான் ரிஃப்ளெக்சிவ் pronoun. I hope you understand. If you have any doubt, please don't hesitate to comment below. Next, இப்போ emphasizing pronounsனா என்னன்னு பார்க்கலாம். அதுவும் myself, himself, அதாவது myself, ourselves, yourself, இதே தான் emphasizing pronouns அப்படின்னும் சொல்லுவோம். ஓகே, ஆனால் எங்கே இது ரிஃப்ளெக்சிவ் ஃபார்மாக யூஸ் பண்ணுவோம், எங்கே எம்ஃபசைசிங் ஃபார்மாக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். எம்ஃபசைஸ் அப்படின்னால என்ன? ஒரு கூடுதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது தான் எம்ஃபசைஸ். அழுத்தம், இன்னும் கொஞ்சமே அழுத்தி சொல்லு அப்படிங்கிறது தான் எம்ஃபசைசிங் அப்படின்னு சொல்லுவோம். Emphasizing pronouns will be used when we want to emphasize who does the action. அப்போது அந்த ஆக்ஷனை யார் செய்கிறாங்க அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிறதுக்காக நம்ம இந்த எம்ஃபசைசிங் ப்ரோனவுன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ பாருங்கள், இங்கே டூயர் ஆஃப் த ஆக்ஷனும் ரிசீவர் ஆஃப் த ஆக்ஷனும் வேறு வேறையாக இருப்பாங்க. ஓகே, அதாவது சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் வேறு வேறையாக இருக்கும், ஒரே ஆளாக இருக்க மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ லேர்ன்ட் இட் மை செல்ஃப். இப்போது இங்கே லேர்ன்ட் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன். நான் கற்றுக்கிட்டேன். நான் யார் கற்றுக்கிறது? நான். எதை கற்றுக்கிட்டேன்? அதை கற்றுக்கிட்டேன். ஒரு ட்ராயிங்கோ ஒரு டான்ஸோ ஏதோ ஒன்று, நான் அதை கற்றுக்கிட்டேன். அப்போது இங்கே சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் வேறு வேறு. ஆனால் ஐ லேர்ன்ட் இட் மை செல்ஃப்னு எதுக்கு சொல்கிறோம்? நானே கற்றுக்கிட்டேன், எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கல, ஐ டூ இட் அலோன், நானாகவே இதை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு எம்ஃபசைஸ் பண்ணி சொல்லுவோம் இல்லையா? அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்து இந்த எம்ஃபசைசிங் ப்ரோனவுன்ஸாக யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஹீ கிளீன்ட் ஹிஸ் ரூம் ஹிம்செல்ஃப். அதாவது அவன், இங்கே க்ளீனுங்கிறது டூயர் யார்? ஹீ. ரிசீவர் யார்? ரூம். ஸோ இங்கே சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் வேறு வேறு. அப்போ இங்கே என்ன மீன் பண்ணுது? ஹிம்செல்ஃப், அவனாகவே அவன் சுத்தம் பண்ணான், வேறு யாரும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணல அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். எம்ஃபசைசிங் ப்ரொனவுன்ஸ்னால் ஒரு அந்த டூயர் ஆஃப் த ஆக்ஷனை இன்னும் கொஞ்சம் அழுத்தி சொல்கிறதுக்காக நம்ம எம்ஃபசைசிங் ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ணுவோம். இன்னும் ஷார்ட்டாக சொல்லணுன்னா, இன்னும் ப்ரிசைஸாக சொல்லணுன்னா இங்கே பாருங்கள். ஐ குக்ட் மை செல்ஃப் எ மீல். இந்த இடத்துல ஐ குக்ட் மை செல்ஃப். குக் அப்படிங்கிறது ஆக்ஷன். டூயர் ஆஃப் த ஆக்ஷன் யார்? நான். யாருக்கு குக் பண்ண? மை செல்ஃப், எனக்கு தான் குக் பண்ணேன். ஸோ இங்கே வந்து டூயரும் ரிசீவரும் ஒன்றாவே இருக்குது. அப்போ இந்த இடத்துல இது வந்து ரிஃப்ளெக்சிவ் pronoun. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஐ குக்ட் த மீல் பை மை செல்ஃப். அப்போது நான் மீலை குக் பண்ணிட்டேன். பை மை செல்ஃப், நானாகவே மீலை குக் பண்ணேன், எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணல, நானாகவே செஞ்சேன் அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. ஸோ இங்கே டூயர் அண்ட் ரிசீவர் வந்து இங்கே மீல்.
டூயர் வந்து ஐ. அதாவது நானாகவே செஞ்சேன் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறதுனால இந்த இடத்துல மைசெல்ஃப் வந்து எம்ஃபசைசிங் ப்ரோனவுன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் and emphasizing pronoun. So go through this. I'll give you some exercises at the end to differentiate these two. Okay. Next வந்து demonstrative pronouns. Demonstrative pronouns அப்படின்னா ஒரு விஷயத்தை பாயிண்ட் பண்ணி இது அது அந்த இந்த அவை இவை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா தமிழில், அதுதான் demonstrative pronouns அப்படின்னு சொல்லுவோம். Demonstrative pronouns are used to point out people or things that are being talked about. அதாவது அவன் அது அது இது அந்த அந்த புக்கு இந்த டேபிள் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் demonstrative pronouns அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இந்த 4 மட்டும்தான், this, that, these, those. இது மட்டும்தான் demonstrative pronouns. ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்கள். This is my table. These are some of my paintings. Those dresses are beautiful. This, that வந்து சிங்குலருக்கு யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்லி. These, those வந்து plural ஃபார்ம்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். So this is all about demonstrative pronouns.